பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே 9 மாதங்கள் நம்மளை தேவன் கடந்து வர பண்ணினார் இல்லையா? இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை இந்த தேவன் இந்த நாளில் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு தான் நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா ஒரு நாளுமே நம்மளை பாதுகாத்து நடத்தி கொண்டு வாக்கு தத்தங்களை கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராக இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார் இல்லையா? அதனால கர்த்தரை நீங்க துதிக்கணும், அவரை கனப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும். நீங்க துதிக்கும் பொழுது இன்னும் அநேக அதிசயங்கள் அற்புதங்களையும் பார்ப்பீங்க. இந்த புதிய மாதத்துக்கு உண்டான வாக்கு தத்த செய்திக்காய் ஆயத்தமாய் வந்திருக்கோம். அது முன்பாக நாம் தலைவணங்கி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த மன மகிழ்ச்சி இந்த காலை வேலைக்காய் நான் வந்து செலுத்துறா ராஜா. எனக்கு ஒரு 9 மாதங்கள் கத்தர் எங்களை சுமந்தீங்க, தப்பு வைத்தீங்க. இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் நாளை கத்தருக்கான கிருபை கொடுத்துக்காய் சோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே வாக்கு தத்துவத்துக்கான ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிற அடையாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய வார்த்தை என்ற மன்னாவை எங்களுக்கு கொடுங்க. நீங்க அப்பா எல்லா தடையும் உடைங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ என்ன வார்த்தையை பேச சுத்தமா இருக்கிற அந்த வார்த்தையை கத்தர் கொடுப்பீராக. இந்த மாதம் முழுவதும் கத்தர் தாமே உங்களுடைய எல்லா தேவையும் கத்தர் சந்திப்பீராக. நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். உங்களை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் தியானிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எனக்கு அருமையானவர்களை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்ய போற அப்படின்னு வாக்கு கொடுக்குற எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு அலையிலியா சொல்லுங்க. கர்த்தரால் இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை அற்புதத்தை நீங்க காண போறீங்க. ஏனென்ற ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அப்படின்னா என்ன? பழையசெல்லாம் போயிடுச்சு. இனி வரும் நாட்கள்ல இந்த அக்டோபர் மாதம் இந்த முழுவதுமே தேவன் உங்களுக்கு புது புது வாய்ப்புகளை, புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரால் ஆகும், என் தேவனால் ஆகும். உங்களை தேவன் ஆசீர்வதிக்க திட்டமிட்டு இருக்கார். அதனால பழையங்கள் எல்லாம் ஒழிந்து போச்சு. இன்னைக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். இந்த வசனத்தை நீங்க உரிமை பாராட்டணும். வாக்கு திட்டமா கொடுத்திருக்க இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களுக்கு செய்ய போறார். எப்படி புதிய காரியத்தை நான் காண முடியும்? ஏனென்றால் அநேக காரியங்களை நான் நினைச்சு கலங்கி கொண்டிருக்கேன். எனக்கு எப்படி ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக கேள்விக்குறியோட உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற, ஒரு நாளும் நான் அல்லவோ உன்னை நடத்தி கொண்டு வருகிறேன், நான் அல்லவோ மகனே உன்னை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வரேன், நான் உன்னை விட மாட்டேன், உன்னை கைவிடவே மாட்டேன், நான் உன்னை இந்த மாதத்துல நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போறேன். ஏனென்றால் இப்பவே நீங்க பார்க்க போறீங்க, இந்த நாளிலே பார்க்க போறீங்க, இந்த மாதத்திலே நீங்க பார்க்க போறீங்க. ஏனென்றால் வழியையும் வாய்க்காலையும் நான் தான் உண்டு பண்ண போறேன். நான் இது வரைக்கும் பார்க்காத காரியம், உங்க வாழ்க்கையில் நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. புதுசா, அதாவது ஒரு புதுவிதமான ஆசீர்வாதம், நடக்காத ஒரு காரியத்தை தான் புதுசுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, எவ்வளோ காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கு, எல்லாமே புதுமையா வந்துகிட்டே இருக்குல்ல. பழசெல்லாம் போயிருது, ஒன்னொன்னா மாறிக்கிட்டு இருக்குது வாழ்க்கையில, உலகத்துல எல்லாமே பழசெல்லாம் போயிருது, புதுசா வந்துகிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, அதுக்கேற்றாற்போல் நம்மளே நம்ம மாற்றிக்கொண்டு கடந்து போயிட்டே இருக்கோம்ல. ஆனா ஆண்டவர் இந்த மாதத்துல அதையும் தான் சொல்றார், மகளே கடந்து வந்த பாதையெல்லாம் நீ மறந்துடு. உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ பழைய காரியங்கள் எல்லாம் நினைச்சு கலங்கி கொண்டிருக்காங்க, எல்லாவற்றையும் மறந்து விடு. நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. இப்பொழுது அது தோன்றும். அதனால நீங்க இந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் எனக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறார், அற்புதத்தை செய்ய போறார். ஏன்னா இன்றைக்கே செய்ய போகிறார், இந்த நிமிஷத்துல செய்ய போறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுக்கு இருக்க எல்லா தடையும் உடைக்கப்பட போகுது. ஏனென்றால் கர்த்தரால மட்டும்தான் ஆகும். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய நான் காத்து கொண்டிருக்கிற மகளே, ஒரு புதிய திட்டத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போறேன். உன்னை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, உன் சபையை குறித்து ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். அதை இந்த மாதத்திலே நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால ஒரு புதிய காரியம். சரி, தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போமா? இப்பொழுதே அது தோன்றும். என்ன செய்வது? இன்றைக்கே, இப்பொழுதே. ஏன்னா அந்த புதிய காரியம், ஒரு புதுவிதமான ஒரு ஆசீர்வாதம், எல்லாமே இப்பொழுது அது தோன்றும். அது அறியீர்களா? அது உனக்கு தெரியுமா? அது தெரியாதா? என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? இந்த நாள்ல கர்த்தர் சொல்றார், அது அறியீர்களா? இப்பொழுது அது தோன்ற போகுது. இந்த மாதத்திலே அது தோன்றும், அதாவது அது உருவாகும், அது உனக்கு நடக்கும், அது கிடைக்கும். எந்த ஒரு தடையா இருந்தாலும் அதை நான் உடைத்து நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன். வாசலை திறந்து இருக்கிற ஒருவன் அதை அடைக்க முடியாது. இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஒரு புதிய வாசல், ஒரு புதிய கதவு, ஒரு புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன். அல்லேலூயா. நம்பிக்கையோட ஒரு நாளுமே விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு, தேவன் எனக்கு செய்ய போறாரு என்று சொல்லி விசுவாசிங்க. இப்பொழுது அது தோன்றும். அறியீர்களா? எப்படி, எங்கிருந்து வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தரால முடியும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார்.
நிறைய காலங்களை ஏறக்குறைய இந்த 9 மாத காலமா மாற்றம் வருமா, எனக்கு எப்போ மாறும், என்னுடைய தேவை எப்போ சந்திக்கப்படும், எப்போ என் பிரச்சனை நீங்க, எப்போ என் கடன் பாராரு, எப்போ எனக்கு ஒரு குழந்தை பாக்கித்தாண்டவர் கொடுப்பாரு, எப்பொழுது எனக்கு திருமணம் நடக்கும், எப்பொழுது எனக்கு வீடு நான் வாங்குவேன், எப்பொழுது வீடு கட்டுவேன் அப்படின்னு சொல்லி எப்போன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்களே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதே அல்லேலூயா விசுவாசிக்கணும், ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது அது தோன்றும். ஏனென்றால் நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன், உன் வாழ்க்கைய நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் மகளே. ஒரு புதுவிதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்துல பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென் அல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த எல்லா தடையும் கர்த்தர் உடைத்து ஒரு வாசலால் பிரவேசிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அதுதான் புதிய காரியம். எப்பொழுது அது தோன்றும், அதை அறியீர்களா? அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அந்த வசனங்களை நாம் வாசிப்போம். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. வனாந்திரத்துல வழி, அவாந்திர வழியில ஆறு. அதாவது வனாந்திரத்துல வழி வராது, உலக பிரகாரமா நடக்காது, கிடைக்காது, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா என்னால வழியை உண்டாக்க முடியும். அதுதான் என் ஆண்டவர், அதுதான் கர்த்தர். அவரால் தான் எல்லாம் செய்ய முடியும். அவர் உலகத்தை உருவாக்கினவர். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன். அல்லேலூயா. நான் உண்டாக்கி தருவேன். இல்லைன்றதே இல்லை, கிடைக்காது என்பதே இல்லை. எல்லாவற்றையும் நான் உருவாக்குவேன், நான் தருவேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே செய்ய போறார். எனக்கு அருமையான தேவனுடைய மகளே, அது மாத்திரமல்ல, அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். அவாந்திரம், வறண்டு போன ஒரு சூழ்நிலை, ஒன்றுமே இல்லாத ஒரு வழி, அந்த இடத்தை தேவன் இன்னைக்கு வழியே ஒன்றுமே இல்லாத ஒரு வழி, அவாந்திரமா இருக்குது, ஒரு அவாந்திர வழியா இருக்குது, அதுல வாய்ப்பில்லாத ஒரு காரியம். ஆனா அங்க நான் என்ன செய்வாராம், ஆறுகளை உண்டாக்குவேன், வறண்ட போன ஒரு சூழ்நிலையை நான் மாற்றி பசுமையாய் நான் நடத்துவேன். அதான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்ல கொண்டையில உன்னை கொண்டு போவேன். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நேர்த்தியா செய்ய போற, எல்லாவற்றையும் திருப்தியா கொடுக்க போறார். நீங்க கர்த்தரை நீங்க துதிக்க போறீங்க. உங்களை அதிசயமா நடத்தி வந்த கர்த்தரின் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிற இந்த நாள் அந்த வசனத்தை நீ விசுவாசிக்கணும். கர்த்தனுக்கு புதிய காரியத்தை செய்கிறார். இப்பொழுதே அது செய்கிறார், இன்றைக்கே செய்கிறார். வனாந்திரத்துல வழியை உண்டு பண்ணக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் செய்வார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் தடையா இருந்த எல்லா தடையும் கர்த்தர் உடைத்து புதிய பாதையை கர்த்தர் காட்டுகிறார். அதாவது ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்றார். அந்த வழியில நீங்க கடந்து போங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் முன்னே போவார். அவர் போய் செப்பனிட்டு உங்கள் பாதைக்கு தீபமாய் கர்த்தர் கடந்து வருவார். அவர் போகிற பாதையெல்லாம் நெய்யா பொழியும்படியா செய்வார். மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணும்படியா கர்த்தர் செய்வார். அவரால் மட்டும்தான் முடியும். நீங்கள் குடும்பமாய் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நிச்சயமா நம்புவீங்களா? கர்த்தரால முடியும் என்று சொல்லி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும் அறியீர்களா? நான் வனாந்திரத்தில வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். உங்களுக்காக நான் உண்டாக்கி தருவேன். உனக்காக நான் செய்வேன் மகளே, உனக்காக நான் கொடுப்பேன் மகனே. உன் தேவையை நான் சந்திப்பேன், குறையை நிறைவாக்குவேன். மாதம் முழுவதும் நான் நடத்துவேன். கரம் பிடித்து உன்னை நடத்துவேன். ஒரு நன்மையும் குறைப்படாது. உன்னை நான் பாதுகாத்து உன்னை சுமந்து உன்னை தப்புவிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. நம்பிக்கையோட துவங்குங்க. கர்த்தரால் மட்டும்தான் ஆக போகுது. மனுஷனால் ஒண்ணுமே முடியாது. உங்களுக்கு தேவையானது என்னதுன்னு தேவன் அறிந்திருக்கிறார். அவைகளை ஒரு நாளும் அதை கொடுப்பாரு. என்றைக்கும் என்னென்ன வேணுமோ அதை கதவை தட்டி கர்த்தர் கொடுப்பார். உங்களை போஷிப்பார். உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் புதுமையா இருக்க கர்த்தர் கிருபை தருவார். இன்னும் உங்களை வளர கிருபை தருவார். புதிய காரியத்தை கொடுப்பார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், புதிய பொருளை கொடுப்பார். புதிய எல்லாமே ஒரு நியூ ஒன், எல்லாத்திலும் ஒரு புது விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே கட்டளையிட்டு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ள போறார். ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிப்பதினாலே கர்த்தர் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு திட்டமா இருக்குது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறபடியினாலே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த மாதத்திலே நான் அவர்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து என் பேரை நான் பெருமைப்படுத்த போறேன்னு சொல்லி கர்த்தர் இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாய் நம்புங்க, என் தேவனால் ஆகும். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த மாதத்தில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை காண்பீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, மனமகிழ்ச்சி இந்த காலை வேளைக்காய் நன்றி சொல்லுறா ராஜா. அப்பா, கடந்து வந்த பாதையில நம்ம திரும்பி பார்க்கறாண்டவரே, எங்க வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு உபத்திரவங்கள், ஆனாலும் என் தேவன் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க. அப்பா, இந்த நாள்ல எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லிருக்கீங்க. ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிறப்பா, இந்த மாத்திரை பிள்ளைகள் எதிர்பார்க்கிறாங்கப்பா. அவங்க எல்லாத்தையும் கர்த்தர் சந்தீங்க. இந்த நாளை என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வல்லமை இறங்குவதாக கர்த்தர் அவளை தொடுவீராக. இப்பொழுதே ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. என்னெல்லாம் எதிர்பார்த்திருக்காங்களோ அந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிற எல்லா தடையும் உடைக்க முடியாது ஜெபிக்கிறாண்டவரே. ஒவ்வொருத்தருடைய தேவையை சந்திங்க. புதிய ஆசீர்வாதத்தை கொடுங்க, புதிய பொருட்களை கொடுங்க, புதிய வீடை கொடுங்க, புதிய அந்த குடும்பத்தை கொடுங்கப்பா. நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
சகலத்தையும் புதிதாக்குங்க, பரிசுத்தப்படுத்துங்க. மாதம் முழுவதும் நிறைவாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. உங்கள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமா இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமே நான் நம்புகிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு யாருக்காவது ஜெப உதவி தேவைப்படும் என்றால் என்னோடு கூட தொலைபேசி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம். என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.